வணக்கம். அதாவது வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ கோயிலுக்கு என்னென்னமோ கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஆனால் சங்கம் வளர்த்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் எப்படி உருவானார்னு நிறைய பேருக்கு தெரியாது. சிவபெருமான் நெற்றியில் 6 துடிகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தான் 6 படை வீடு கொண்ட முருகப்பெருமான். இங்கே திருவள்ளூர் மாவட்டம் பெருமேடு கிராமத்தில் அருள்மிகு தெய்வசேனா ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி ஸ்ரீ வள்ளி ஆலயம். இந்த வீடியோ எடுக்கக்கூடிய சகோதரி பேரும் வள்ளி தான். ஏன்னா அவங்க இதை ஒரு சிறப்பான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறைவன் இவங்க ஃபேமிலியில் சந்திக்க வச்சுருக்காங்க. அடியன் திருமுருக கிருபானந்த வாரியாரின் ஆசை பெற்றவனாலும் முருகரை நம்பி வளர்ந்தா முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது என்னென்னா சஷ்டி, சுக்ல சஷ்டி, மாத நோன்பு, கிருத்திகை, வைகாசி விசாகம், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் முருகப்பெருமானை வேண்டக்கூடிய பக்த கொடிகள் காவடி, அழகு குத்துதல், பால்குடம் எடுத்தல், இதெல்லாம் செஞ்சனா முருகர் பக்தர்களை சோதிக்கக்கூடிய ஒரு கடவுள். ஆனால் சோதித்தாலும் முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்கிறவர் தான் ரொம்ப அற்புதத்தை சொல்வார். முருகன் என்றாலே அழகு. முருகா முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. அதனால தான் முருகனை நினைத்து வழிபடுவர்களுக்கு திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு முருகரே குழந்தையாக பிறப்பார். அடியனுக்கு ஆசி வழங்கிய முருகப்பெருமான் அவருடைய பக்தர் திருமுருக கிருபானந்த வாரியாருடைய ஆசி பெற்றவராக இருந்தாலும் அவருடைய குரலில் ஒரு 15-20 நிமிஷம் பேசினாலும் ஒரு 5 நிமிஷம் இந்த அற்புதமான நேரத்தில் பெருமேடு முருகப்பெருமான் கோயிலில் பேசுகிறேன். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அகில உலகங்களுக்கும் தமிழ் பெரும் தமிழனாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது என்னவென்றால் அற்புதமான நிறைய விசேஷங்கள் உண்டு. அமைதோறும் முருகப்பெருமான் கோயிலுக்கு நெய் விளக்கு ஏற்றி முருகரை வழிபட்டால் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். கணவன் மனைவியுடைய உறவு நல்லபடியாக நீடிக்கும். நினைத்த செயல்கள், தொழில், வியாபாரங்கள் மிக அற்புதமாக இருக்கும். ஆகவே முருகன் என்றால் வெற்றிவேலுக்கு முருகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமாக இந்த சிறப்பான வீடியோ தொகுப்பை நடத்தக்கூடிய திருமதி வள்ளி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. முருகப்பெருமான் அருள் பெற்று எல்லா வளமும் நலம் பெற வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.